வணக்கம். இன்றைய நமது ஆழமான பரிசீலனைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சில ஆதாரங்கள். குறிப்பா சொல்லணும்னா 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்துல இருக்கிற சில பகுதிகள். இதுல இருந்து பிரிட்டிஷ் இந்தியால விவசாயிகள் நடத்தின போராட்டங்கள், கிளர்ச்சிகள் பத்தின முக்கியமான விஷயங்களை நாம புரிஞ்சுக்க போறோம். எதுக்காக இந்த கிளர்ச்சிகள்லாம் நடந்துச்சு, எப்படி நடந்தது, அதோட விளைவுகள் என்ன, இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. இந்த ஆதாரங்கள் பிரிட்டிஷ் ஆட்சியில விவசாயிகள் பட்ட கஷ்டங்களையும் அதுக்கு அவங்க எப்படி எதிர்வினை ஆற்றினாங்கன்னு ரொம்ப தெளிவா காட்டுது. இது வெறும் ஹிஸ்டரி இல்ல, அன்னைய சமூக பொருளாதார சூழலை புரிஞ்சுக்கவும் இது ரொம்ப உதவியா இருக்கும். சரி, அப்போ முதல்ல இந்த கிளர்ச்சிகளுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? பிரிட்டிஷ் அரசோட அந்த நில வருவாய் கொள்கைகள் பத்தி ஆதாரங்கள் சொல்லுது. அது உண்மையா? ஆமா, அதுதான் மிக மிக முக்கியமான காரணம். பிரிட்டிஷ் அரசு புதுசா கொண்டு வந்த நில வருவாய் முறைகள் இருக்கு இல்லையா? ஆமா, ஜமீன்தாரி ரயத்வாரி மாதிரி. அதேதான். அந்த நிரந்தர நிலவரி திட்டம், ரயத்வாரி, மகள்வாரி, இது எல்லாமே பயங்கரமான வரி சுமைய விவசாயிகள் மேல ஏத்துச்சு. முக்கியமா வரிய பணமா கட்டணும்ன்ற கட்டாயம். ஓஹோ, விளைச்சல் இருந்தாலும் இல்லனாலும் கட்டணும். ஆமா, விளைச்சல் போயிச்சாலும் வரி விலக்கு கிடையாது. இது அவங்கள ரொம்ப பாதிச்சது. இந்த வரிச்சுமை ஒரு பக்கம்னா, ஜமீன்தார்கள், கடன் கொடுக்கறவங்க, இவங்களோட பங்கு இருந்திருக்குமே. ஆமா ஆமா, அதுவும் பெரிய பிரச்சனை. அந்த ஜமீன்தாரி முறையில பாத்தீங்கன்னா, ஜமீன்தாரோட அதிகாரம் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க பாட்டுக்கு வாடகையை ஏத்துறது, விவசாயிகளை ஈஸியா நிலத்தை விட்டு தூக்குறது, இதெல்லாம் செஞ்சாங்க. அப்புறம் இந்த வட்டிக்கு பணம் கொடுக்கிற சாகுக்கார்கள், மார்வாடி, குஜராத்தி வணிகர்கள், ஆமா, அவங்க அதிக வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு கட்ட முடியலன்னா நிலத்தையே புடுங்கிட்டாங்க. விவசாயிகளோட பாரம்பரிய உரிமையெல்லாம் போச்சு. இந்த 2 விதமான சுரண்டல் தான் சொல்ல போனா நிறைய கிளர்ச்சிக்கு காரணமா இருந்துச்சு. இந்த மாதிரி சூழல்ல நடந்த சில முக்கியமான கிளர்ச்சிகளை கொஞ்சம் பார்க்கலாம். 1855-56 நடந்த சாந்தல் கிளர்ச்சி. இது ஒரு பழங்குடியினரோட எழுச்சி இல்லையா? ஆமாங்க, சாந்தல் கிளர்ச்சி, அதுக்கு ஹுல்னும் பேரு. பீகார்ல ராஜ்மஹால் குன்றுகள் பக்கத்துல வாழ்ந்த சாந்தல் பழங்குடி மக்கள் நடத்தினது. யாருக்கு எதிரா? ஜமீன்தார்கள், வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்க, அப்புறம் பிரிட்டிஷ் அதிகாரிகள், இவங்களோட சுரண்டலுக்கு எதிரா நடந்த ஒரு பெரிய ஆயுத போராட்டம் இது. சித்து, கனுன்னு 2 அண்ணன் தம்பிங்க தான் இதுக்கு தலைமை தாங்கினாங்க. அவங்க தங்களுக்கே ஒரு அரசாங்கத்தை நிறுவிட்டதா சொன்னாங்களாமே. உண்மைதான். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேரை திரட்டி பிரிட்டிஷ் ஆட்சி முடிஞ்சு போச்சு, இனிமே எங்க ஆட்சி தானே அறிவிச்சாங்க. அப்போ இது சாதாரண எதிர்ப்பு இல்ல போல. இல்லவே இல்ல, இது ஒரு முழுமையான விடுதலை முயற்சி. ஆனா பிரிட்டிஷ் ராணுவம் ரொம்ப கொடூரமா இதை அடக்கிடுச்சு. ஆயிரக்கணக்கான சாந்தலர்கள் கொல்லப்பட்டதா பதிவுகள் இருக்கு. இவ்ளோ பெரிய அடக்குமுறைக்கு அப்புறம் இதனால ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சா? கிளர்ச்சி தோத்துருச்சுனாலும் அதோட தாக்கம் இருந்துச்சு. சாந்தலர்களோட பிரச்சனைகளை ஏத்துக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு புரிஞ்சது. அதனால 1856 ஒரு சட்டம் போட்டு சாந்தலர்கள் இருக்கிற பகுதியை முறைப்படுத்தி சாந்தல் பர்கானான்னு ஒரு தனி நிர்வாக பிரிவை உருவாக்குனாங்க. ஓ, அது ஒரு வகையில அந்த போராட்டத்துக்கு கிடைச்ச அங்கீகாரம் மாதிரி. ஆமா, அப்படித்தான் சொல்லணும். சரி, இந்த ஆயுத போராட்டத்திலிருந்து அடுத்ததான் நாம இண்டிகோ கிளர்ச்சிக்கு 1859-60 போவோம். இது வங்காளத்துல நடந்த ஒரு வேற மாதிரி போராட்டம் இல்லையா? பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. சரிதான், இது களம் வேற. வங்காளத்துல ஐரோப்பிய இண்டிகோ, அதாவது அவுரி பண்ணையாளர்கள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உள்ளூர் விவசாயிகளை ஒரு ஒப்பந்தம் போட்டு கட்டாயப்படுத்தி அவுரி பயிரிட வச்சாங்க. ரொம்ப கம்மி விலைக்கு. ஆமா, ரொம்ப கம்மியா அட்வான்ஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப குறைவான விலைக்கே அவரிய வாங்கினாங்க. இந்த தீன்கத்யா மாதிரி கட்டாய சாகுபடி விவசாயிகளை கடனாளியாக்கிடுச்சு. வேற பயிர் பண்ண விடல. ஆமா, அதுதான் பிரச்சனை. இதுக்கு விவசாயிகள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? சாந்தலர்கள் மாதிரி ஆயுதம் எடுத்தாங்களா? இல்ல, இங்க போராட்டத்தோட வடிவம் மாறிச்சு. விவசாயிகள் முதல்ல அவுரி பயிரிட மறுத்தாங்க. வாங்கின முன்பணத்தை வேணா திருப்பி தரோன்னு சொன்னாங்க. சில இடத்துல பண்ணை ஊழியர்களை தாக்குனாங்கன்னாலும் முக்கியமா அஹிம்சை வழியில தான் எதிர்த்தாங்க. சமூக புறக்கணிப்பு மாதிரி. ஆமா, பண்ணையாளர்களை சமூக புறக்கணிப்பு செஞ்சாங்க. அவங்களுக்கு வேலை செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க, வாடகை தரமாட்டோம்னு சொன்னாங்க. இது கூட்டா நடந்துச்சு. இதுக்கு வெளியே இருந்து ஆதரவு கிடைச்சதா இந்த அஹிம்சை போராட்டத்துக்கு? ஓ, நல்லாவே கிடைச்சது. வங்காளத்துல இருந்த படிச்சவங்க, பத்திரிகைகள் எல்லாம் விவசாயிகளுக்கு ஆதரவா பேசினாங்க. குறிப்பா
தீனபந்து மித்ரா எழுதின நீல் தர்பன், அதாவது அவுரியின் கண்ணாடின்னு ஒரு நாடகம். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நாடகம் அவுரி விவசாயிகளோட கஷ்டத்தையும் பண்ணையாளர்களோட கொடுமையும் அவ்வளவு உருக்கமா சொல்லி நாடு முழுக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ அரசாங்கம் சும்மா பார்த்துட்டு இருந்துச்சா? இல்ல, இந்த அழுத்தம் காரணமா அரசு தலையிட வேண்டியதா போச்சு. 1860ல ஒரு அவுரி ஆணையத்தை, இண்டிகோ கமிஷனை நியமிச்சாங்க. அந்த ஆணையம் பண்ணையாளர்களோட அடக்குமுறை உண்மைதான் ஒத்துக்கிட்டாங்க. இனிமே விவசாயிகளை கட்டாயப்படுத்தி அவுரி பயிரிட வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதோட வங்காளத்துல அந்த கட்டாய அவுரி சாகுபடி முறையே முடிவுக்கு வந்துச்சு. இது விவசாயிகளோட ஒற்றுமைக்கு கிடைச்ச தெளிவான வெற்றி. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுது. சாந்தல் கிளர்ச்சி நேரடி மோதல். ஆனா இண்டிகோ கிளர்ச்சி பெரும்பாலும் அகிம்சை, சட்ட ரீதியான கோரிக்கைகள். இப்ப அடுத்து நாம பார்க்க போற பாப்னா கழகமும் 1873 to 76 இந்த 2வது வகைதானா? ஆமா, பெரும்பாலும் அப்படிதான். இது கிழக்கு வங்காளத்துல யூசுப் சாஹி பர்கானா, குறிப்பா பாப்னா மாவட்டத்துல ஜமீன்தார்களோட அடக்குமுறைக்கு எதிரா நடந்தது. ஜமீன்தார்கள் சட்டத்துக்கு மீறி வாடகையை ஏத்துறது, குத்தகைக்காரங்களோட நில உரிமையை பறிக்கிறதுன்னு இருந்தாங்க. அப்போ பாப்னா விவசாயிகள் என்ன செஞ்சாங்க? அவங்க வேளாண் சங்கங்கள்னு அமைச்சு ஒண்ணு சேர்ந்தாங்க. வாடகை தர மறுத்தாங்க, ஆனா அத சட்டப்படி எதிர்த்தாங்க. ஜமீன்தார்களுக்கு எதிர கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரா போராடல. அப்படியா? ஆமா, பதிலுக்கு நாங்க மகாராணியோட நேரடி குத்தகைதாரரா இருக்க விரும்புறோம்னு சொல்லி சட்டத்து மேல நம்பிக்கை வச்சாங்க. ஒரு சில இடத்துல சின்னதா வன்முறை நடந்தாலும் இது முக்கியமா அமைதியான சட்ட போராட்டமா தான் இருந்துச்சு. இதோட முக்கியமான விளைவு என்னன்னா, விவசாயிகளோட உரிமையை காப்பாத்தணும்னு அரசாங்கம் உணர்ந்து 1885ல பங்காள குத்தகை சட்டம், பெங்கால் டெனன்சி ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இது குத்தகைதாரர்களுக்கு சில உரிமைகளை கொடுத்துச்சு. சரி, ஜமீன்தார்களுக்கு எதிரான போராட்டம் சட்ட ரீதியான வழிமுறைன்னு பார்த்தோம். அடுத்து தக்கான கலவரங்கள் 1875. இது வேற மாதிரி பிரச்சனையை மையமா வச்சிருக்க போல. கடன் கொடுக்கறவங்களுக்கு எதிரா. உண்மைதான். தக்கான கலவரங்கள், அதாவது டெக்கன் ராயட்ஸ், பூனா, அகமது நகர் மாவட்டங்கள்ல நடந்துச்சு. இதுக்கு பின்னால வேற காரணங்கள். அமெரிக்க உள்நாட்டு போர் முடிஞ்சதும் பருத்தி விலை பயங்கரமா சரிஞ்சிடுச்சு. ஓ, டிமாண்ட் கம்மியாயிடுச்சு. ஆமா, தக்கான பகுதி விவசாயிகள் பருத்தியை தான் நம்பி இருந்தாங்க. அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அதே நேரம் அரசாங்கம் நிலவரிய 50% வரைக்கும் ஏத்திட்டாங்க. அட கொடுமையே, வருமானம் போச்சு, வரி ஜாஸ்தியாச்சு. அப்ப கடன்ல மாட்டிருப்பாங்க. கரெக்ட். வேற வழி இல்லாம மார்வாரி, குஜராத்தி சாகுகாரர்கள் கிட்ட அதிக வட்டிக்கு கடன் வாங்கினாங்க. கடனை கட்ட முடியாதப்போ சாகுகாரர்கள் கோர்ட் மூலமா விவசாயிகளோட நிலங்களை எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் விவசாயிகளோட கோபத்தை தூண்டுச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க? 1875ல அவங்க சாகுகாரர்களோட வீடுகளை, கடைகளை தாக்குனாங்க. ஆனா அவங்களோட முக்கிய நோக்கம் வன்முறை செய்யறத விட அந்த கடன் பத்திரங்கள், அடமான பத்திரங்களை புடுங்கி அழிக்கிறது தான். ஓ, ஆதாரத்தை அழிக்கிறது. ஆமா, கவர்மெண்ட் இதை எப்படி பார்த்துச்சு? வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையா? ஆரம்பத்துல அப்படிதான், ராணுவத்தை வச்சு அடக்கிட்டாங்க. ஆனா இதுக்கு பின்னால இருந்த பொருளாதார நெருக்கடியும் சாகுக்காரர்களோட சுரண்டலையும் அப்புறம் உணர்ந்தாங்க. இதனால விவசாயிகளை கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்காக 1879ல தக்கான விவசாயிகள் நிவாரண சட்டம், டெக்கான் அக்ரிகல்ச்சரிஸ்ட் ரிலீஃப் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. கடன் பாக்கிக்காக விவசாயிகளை கைவு பண்றது, நிலத்தை புடுங்குறது, இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தினாங்க. இதே மாதிரி நிலம் பறிபோற பிரச்சனை பஞ்சாப்லயும் இருந்திருக்குன்னு ஆதாரம் சொல்லுது. அங்கேயும் கலவரம் நடந்துச்சா? கலவரம் பெருசா இல்லைன்னாலும் பிரச்சனை சீரியஸா இருந்துச்சு. பஞ்சாப்ல என்னன்னா, விவசாயிகளோட நிலம் மெதுவா விவசாயம் செய்யாத வட்டிக்கு பணம் கொடுக்கற ஆளுங்க கைக்கு போயிட்டு இருந்துச்சு. இது கிராமத்துல ஒரு சமூக அமைதியை கெடுத்துடும்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் பயந்துச்சு. அதனால ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா 1900ல பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது என்ன சட்டம்? விவசாய நிலங்கள்ல விவசாயம் செய்யாதவங்க கிட்ட, குறிப்பா வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்க கிட்ட விற்கவோ, ரொம்ப நாளைக்கு குத்தகைக்கு விடவோ, அடமானம் வைக்கவோ கூடாதுன்னு தடுத்தாங்கல்ல, கட்டுப்படுத்தினாங்க. இது சமூக ஸ்திரத்தன்மைக்காக கொண்டு வந்தது. இப்ப நாம 20ஆம் நூற்றாண்டுக்கு வருவோம். காந்தியடிகளோட வருகை விவசாய போராட்டங்களோட தன்மையை மாத்துச்சுன்னு சொல்றாங்க. சம்ரான் சத்தியாகிரகம் 1917-18 இதுக்கு நல்ல உதாரணம் தானே? நிச்சயமா. காந்திஜி இந்தியால செஞ்ச முதல் பெரிய சத்தியாகிரக போராட்டங்கள்ல இதுவும் ஒண்ணு. பீகார்ல சம்ரான் மாவட்டம்
அங்கேயும் இந்த ஐரோப்பிய பண்ணையாளர்கள் தீன் கத்யா முறை, அவுரி பிரச்சனை தானே? ஆமா, விவசாயிகள் அவங்க நிலத்துல 20 பங்குல கட்டாயமா அவுரி பயிரிட்டு ரொம்ப கம்மி விலைக்கு விக்கணும். இதுல காந்திஜி எப்படி உள்ள வந்தாரு? ராஜ்குமார் சுக்லான்னு ஒரு உள்ளூர் விவசாயி தான் காந்திஜிய சம்பிரானுக்கு கூப்பிட்டாரு. காந்தி அங்க போய் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கிட்ட நேரடியா பேசி அவங்க கஷ்டங்களை எல்லாம் கேட்டறிஞ்சாரு. பிரிட்டிஷ் அதிகாரிகள் அவரை மாவட்டத்தை விட்டு போக சொன்னப்போ அவர் அந்த ஆர்டரை மதிக்கல, செய்யல. வரிய முழுசா கட்டுங்கன்னு விவசாயிகளை வற்புறுத்தினாங்க. இங்க காந்திஜியோட அணுகுமுறை எப்படி இருந்துச்சு? காந்திஜி தலையிட்டு வரி கட்டாதீங்கன்னு விவசாயிகள் கிட்ட சொன்னாரு. சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த போராட்டத்துல காந்தியோட சேர்ந்து முக்கிய பங்கு வகிச்சாரு. ஓ, பட்டேல் இங்கதான் வராரு. ஆமா, இது பட்டேலோட பொது வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான தொடக்கம். விவசாயிகள் வரிகோடா இயக்கத்தை உறுதியா நடத்தினாங்க. அரசாங்கம் அடக்குமுறைய பயன்படுத்துச்சு. நிலம், கால்நடையெல்லாம் புடுங்குனாங்க. ஆனாலும் விவசாயிகள் அசரல. கடைசியில அரசாங்கம் இறங்கி வந்துச்சு. யாரு விருப்பப்பட்டு வரி கட்டுறாங்களோ இல்ல யாருக்கு வசதி இருக்கோ அவங்க கிட்ட மட்டும் வாங்கிக்கலான்னு ஒரு ரகசிய ஒப்பந்தம் வந்துச்சு. இதுவும் அகிம்சை போராட்டத்துக்கு கிடைச்ச இன்னொரு வெற்றி. அடுத்ததா மலபார்ல நடந்த மாப்பிளா கிளர்ச்சி 1921. இது மத்த கிளர்ச்சிகள்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. என்ன பின்னணி? இது கேரளாவோட மலபார் பகுதியில நடந்தது. மாப்பிளாக்கள்ங்கிறவங்க அங்க ரொம்ப காலமா இருந்த முஸ்லிம் குத்தகைதாரர்கள். அவங்க பெரும்பாலும் ஹிந்து நில உரிமையாளர்கள், அதாவது ஜென்மிகளோட நிலத்துல விவசாயம் செஞ்சாங்க. அதிக வாடகை, குத்தகைக்கு உத்தரவாதம் இல்லாதது, அடிக்கடி நிலத்துல இருந்து வெளியேற்றப்படுற பயம், இதெல்லாம் தான் அவங்க பிரச்சனை. இதுக்கப்புறம் தான் கிளர்ச்சி வெடிச்சதா? ஆமா, 1920ல மலபார் மாவட்ட காங்கிரஸ் மாநாட்டுல குத்தகை சீர்திருத்தத்துக்கு ஆதரவா தீர்மானம் போட்டது மாப்பிளாக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. இது விவசாய போராட்டமா ஆரம்பிச்சு வேற மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்றாங்களே. உண்மைதான். இந்த கிளர்ச்சி அதே சமயத்துல தீவிரமா இருந்த கிலாஃபத் இயக்கத்தோட இணைஞ்சது. கிலாஃபத் தலைவர்கள் மாப்பிளாக்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இதனால கிளர்ச்சிக்கு ஒரு மத அடையாளம் கிடைச்ச மாதிரி ஆச்சு. ஆரம்பத்துல ஜென்மிகளுக்கும் பிரிட்டிஷ் அரசுக்கும் எதிராக இருந்த போராட்டம் தீவிரமானப்போ சில இடங்கள்ல வகுப்புவாத சண்டையா மாறிடுச்சு. ஓஹோ. சில இடத்துல இந்துக்கள் தாக்கப்பட்டதாவும் கட்டாய மதமாற்றம் நடந்ததாவும் பதிவுகள் இருக்கு. பிரிட்டிஷ் அரசாங்கம் ராணுவத்தை வச்சு ரொம்ப கடுமையா இதை அடக்கிடுச்சு. ஆயிரக்கணக்கான மாப்பிளாக்கள் கொல்லப்பட்டாங்க, சிறையில அடைக்கப்பட்டாங்க. கடைசியா பர்தோலி சத்தியாகிரகம் 1929-30. வல்லபாய் பட்டேலோட தலைமை பண்புல நல்லா தெரிஞ்சதுன்னு சொன்னீங்க. மிக சரியா சொன்னீங்க. குஜராத்ல பர்தோலி தாலுகா 1928ல அரசாங்கம் திடீர்னு நிலவரிய 30% ஏத்திட்டாங்க. 30%? ஆமா, இது ரொம்ப அநியாயம், கட்ட முடியாதுன்னு விவசாயிகள் நினைச்சாங்க. அப்பதான் வல்லபாய் பட்டேல் இதுக்கு தலைமை ஏத்துக்கிட்டாரு. இந்த போராட்டத்தோட வெற்றிக்கு காரணம் என்ன? பட்டேலோட திறமையான அமைப்பு, விவசாயிகளோட ஒற்றுமை. அவர் போராட்டத்தை ரொம்ப சரியா திட்டமிட்டாரு. கிராமமா போய் மக்களை ஒண்ணு சேர்த்தாரு. பெண்கள் இதுல ரொம்ப தீவிரமா பங்கெடுத்தாங்க. அரசாங்கம் சும்மா இருக்குமா? இல்ல, பயங்கரமா அடக்குமுறையை கையாண்டாங்க. சொத்து, நிலம், கால்நடையெல்லாம் பறிமுதல் பண்ணாங்க. ஆனா மக்கள் வன்முறையில இறங்காம வரி கட்ட மாட்டோம்னு உறுதியா நின்னாங்க. இதோட முடிவு என்ன? இந்த போராட்டத்துக்கு நாடு முழுக்க பெரிய ஆதரவு வந்துச்சு. பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கடைசியில அரசாங்கம் பணிஞ்சது. ஒரு விசாரணை குழு, மேக்ஸ்வெல் ப்ரூம்ஃபீல்ட் கமிஷன் போட்டு வரி உயர்வு தப்புன்னு கண்டுபிடிச்சாங்க. வரி உயர்வை 30% இருந்து வெறும் 6.03% குறைச்சாங்க. அப்படியா? பெரிய வித்தியாசம். ஆமா, பறிமுதல் செஞ்ச நிலங்களை விவசாயிகளுக்கே திருப்பி கொடுத்தாங்க. இந்த போராட்டத்தை வெற்றிகரமா நடத்தினதுக்காக தான் பர்தோலி பெண்கள் வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார், அதாவது தலைவர்ங்கிற பட்டத்தை அன்பா கொடுத்தாங்க. இந்த ஆதாரங்களை எல்லாம் மொத்தமா பார்க்கும்போது பிரிட்டிஷ் இந்தியால விவசாயிகளோட போராட்டங்கள்ங்கிறது ஒரு தொடர்ச்சியான விஷயம் தெரியுது. வரிச்சுமை, கடன், சுரண்டல்னு பொதுவான காரணங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு போராட்டத்துக்கும் அதுக்குன்னு ஒரு தனி சூழல், ஒரு தனி வடிவம் இருந்திருக்கு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆரம்பகால கிளர்ச்சிகள் சாந்தல், இண்டிகோ, பாப்னா, தக்காணம் இதெல்லாம் பெரும்பாலும் உள்ளூர் பிரச்சனைகளை வச்சு அப்பப்போ நடந்த எதிர்வினைகள் மாதிரி சில சமயம் வன்முறையோட இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் விவசாயிகளோட பிரச்சனைகளை அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போச்சு, சில சட்ட ரீதியான தீர்வுகளையும் வாங்கி கொடுத்துச்சு. அப்புறம் காந்திஜி வந்ததுக்கு அப்புறம் போராட்டங்கள் அஹிம்சை, சத்தியாகிரகம்னு மாறி இன்னும் ஒழுங்கா தேசிய விடுதலை போராட்டத்தோட இணைஞ்சதுன்னு நல்லா தெரியுது. மிகச்சரி. சம்பரான், கேடா, பர்தோலி மாதிரி சத்தியாகிரகங்கள்
விவசாயிகளோட பிரச்சனைகளை நேஷனல் லெவலுக்கு கொண்டு போச்சு. அது வெறும் பொருளாதார கோரிக்கைக்கான போராட்டம் மட்டும் இல்ல, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஒரு பெரிய எதிர்ப்போட பகுதியா மாறிடுச்சு. இந்த போராட்டங்கள் மூலமா விவசாயிகளுக்கு அரசியல் விழிப்புணர்வு வந்துச்சு. அவங்க தேசிய இயக்கத்துல தங்களை இணைச்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த போராட்டங்களால சில தற்காலிக தீர்வுகள் கிடைச்சாலும் விவசாயிகளோட அடிப்படை பிரச்சனைகள் முழுசா தீரலங்கிறது வேற விஷயம். இந்த பரிசீலனை மூலமா பிரிட்டிஷ் ஆட்சியில இந்திய விவசாயிகளோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்க என்னென்ன சுரண்டலை சந்திச்சாங்க, அதுக்கு எதிராக அவங்க எப்படி பலவிதமா போராடினாங்கிறத பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான சித்திரம் கிடைச்சிருக்கும்னு நம்புறோம். நிறைவா உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனையை விட்டுட்டு போறோம். நாம இப்ப பார்த்த இந்த விவசாயிகளோட போராட்டங்கள், பழங்குடியினரோட ஆயுத போராட்டத்துல இருந்து காந்திய வழியிலான சத்தியாகிரகம் வரைக்கும், இது எல்லாமே அந்தந்த காலத்து பொருளாதார கஷ்டத்துக்கான எதிர்வினை மட்டும்தானா, இல்லனா இது இந்திய தேசிய உணர்வு உருவாகிறதுக்கும் ஒரு பெரிய சுதந்திர போராட்டத்துக்கு அடித்தளம் போடுறதுக்கும் எப்படி உதவிச்சு? இந்த உள்ளூர் போராட்டங்கள்லாம் எப்படி ஒண்ணு சேர்ந்து ஒரு தேசிய சக்தியா மாறுச்சுங்கிறத பத்தி நீங்க இன்னும் யோசிக்கலாம்.